Hi friends, welcome to SETRecipes. இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி சாக்லேட் ட்ரஃபிள்ஸ். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க and bell பட்டனையும் பிரஸ் பண்ணிக்கோங்க. ஒரு சாஸ் pan எடுத்துக்கோங்க. அது சூடானதும் இனிப்பு சேர்த்த condensed milk ஒரு 1/2 கப் அதாவது 120 ml எடுத்துக்கோங்க. condensed milk சூடானதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிருங்க. இப்போ இத ஒரு பவுல்ல மாத்திக்கலாம். இப்போ இது கூட கொக்கோ பவுடர் 60 கிராம் அதாவது 3/4 கப் சேர்த்துக்கோங்க. முதல்ல இத கொஞ்சம் கொஞ்சமா சலிச்சு சேர்த்துக்கோங்க. ஃபர்ஸ்ட் 1/4 கப் சேர்த்துட்டு அதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் இன்னொரு 1/4 கப் சலிச்சு சேர்த்துக்கோங்க. அப்படி கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி மாவை நல்லா கெட்டியாக்கிக்கோங்க, லிக்விடா இருக்கக்கூடாது. ஒரு பவுல் ஆர் பிளேட்ல wrap விரிச்சுக்கோங்க. அதுக்கு மேல இப்ப நம்ம மிக்ஸ் பண்ண சாக்லேட் இதை போட்டுடலாம். இதை நல்லா சமமாக்கி விட்டுக்கோங்க. அப்பதான் வந்து நம்ம எடுத்து கட் பண்றப்ப ஒரே சைஸா இருக்கும். இதை இப்ப நல்லா கவர் பண்ணி வச்சிருங்க. கவர் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு 2 hours ஃப்ரீஸ் பண்ணி எடுத்துக்கலாம். டூ ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இந்த கவரை திறந்து பார்த்துடலாம். பாருங்க, நல்லா கெட்டி ஆயிடுச்சு. இப்போ இந்த கவரை எடுத்துட்டு நல்லா கொக்கோ பவுடர் ஸ்ப்ரெட் பண்ண பிளேட்டு இல்லைன்னா சர்விங் போர்டில் இதை வைங்க. வச்சு இதை வந்து பீஸாக கட் பண்ணிக்கோங்க. இது வந்து வெட்டுறப்ப கத்தியில் ஒட்டுச்சுன்னா மேலேயும் கொஞ்சம் வந்து கொக்கோ பவுடர் ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த சாக்லேட்டை நம்ம வந்து பீஸ் போட்டாச்சு. இதை எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து ஷேப் போட்டுக்கலாம். ஃபைனலாக இதுக்கு மேலே கொக்கோ பவுடரை நல்லா தூவி விட்டுக்கோங்க. அவ்வளோதான், நம்ம சாக்லேட் ட்ரஃபிள் ரெடி ஆயிடுச்சு. இது செய்கிறதுக்கு வெறும் 2 பொருள் தான் தேவை. செய்கிறது ரொம்ப ஈஸி. இந்த ரெசிபியை நீங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.